இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் பாரத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற நம்ம சமுதாய பெரியோர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், அதாவது எந்த கட்சியிலே இருந்தாலும் கூட நம்ம சமுதாயம் வரும்போது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அதிகமாக வசிக்கிறார்கள். அதே போன்று திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலும் பெருவாரியாக வசிக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகின்றேன். இவ்வளவு பெரும்பான்மை இருக்கக்கூடிய சமுதாயத்தை அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இந்த சமுதாயத்துக்குரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதே போன்று பதவிக்கு வந்த பிறகு நம்ம சமுதாய மக்களுக்கும் மற்றும் இந்த பகுதிக்கும் திட்டங்களில் தேவையான அக்கறை காட்டுவதில்லை. பல்வேறு நிலைகள் இருக்கின்ற சூழ்நிலையிலே இது போன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் பாரத் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி எனது உரையை துவக்குகிறேன். இன்று நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு எழுச்சியான நிகழ்ச்சி. எவ்வளவு பேர் வந்தார் முக்கியம் அல்ல, இங்கே வந்திருக்கிற அனைவருமே முக்கியஸ்தர்கள். நாம் வந்து அதற்காக மற்ற சமுதாயத்திற்கு அவர்களுக்கு மாறுபட்டவர்கள் அல்ல, அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் நாம். ஆனால் நமது சமுதாயத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தேவையான உதவிகளை அனைத்து கட்டங்களிலும் செய்து வருகிறோம். அதே போன்று இந்த தமிழக அரசியலிலே தமிழக ஆட்சியிலே நமது தெலுங்கு தேச சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள். அவர்களும் தேவையான அளவு நம் சமுதாயத்திற்கு செயல்பாடுகள் செய்வது இல்லை. ஆக பல்வேறு நிலைகளிலே நம்ம சமுதாயம் பிடிக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை இங்கு நிறைவேற்ற வேண்டியுள்ளது. பல்வேறு திட்டங்களை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டியுள்ளது. சமுதாயத்துக்கு தேவையான திட்டத்தை கோரிக்கையாக வைக்கப்பட வேண்டியுள்ளது. அதற்காக பல்வேறு போராட்டங்களை கூட நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். குறிப்பாக எந்த பதவியிலும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து இந்த நிகழ்ச்சியை பரத்தவர்கள் தொடர்ந்து ஏற்பாடு செய்து வருகிறார்கள். அவருக்கு நம் சமுதாய மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் அனைவரும் எந்த அரசியல் கட்சி சமுதாயத்தை முக்கியத்துவம் கொடுக்காத வரை நமது சமுதாய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு நம் சமுதாய மக்கள் வாக்குகள் பல்வேறு அரசியல்களுக்கு சிதறடிக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைப்பாளர் காரணத்தால் நமக்கு உரிய வாய்ப்புகள் உள்ளிடைய நம்ம சமுதாய மக்களுடைய வேலை வாய்ப்புகள் சமுதாயம் இருக்கிறதா என்று தெரியாத அளவுக்கு குறிப்பாக மதுரை மாவட்டத்திலும் குறிப்பாக திருமணம் சட்டமன்றத்திலும் தெரியாத நிலை ஏற்படுகிறது. பொருளாதாரம் அதிகமாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், பல்வேறு நிலைகளை பின்தங்கி இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியிலே எழுச்சி நம்முடைய செயல்பாடு அரசாங்கத்தை தேவை திட்டங்களை ஆட்களை தேடி போராடக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கவரை இப்ப இங்க வந்திருக்கிற கூட்டத்தை நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 10,000 வந்து சமம். ஏனென்றால் விஷயம் தெரிந்தவர்கள் சமுதாய உணர்வு கொண்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம் சமுதாயம் அதுக்காக நாம் வந்து மாட்டு சமுதாயத்துகளுக்கு நாம் வேண்டாதவர்களை அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மையாக வைக்கக்கூடிய நம்ம சமுதாய மக்களுக்கு பிரதித்துவம் என்ற ஒரு காரணம் நிச்சயமாக உள்ளது. வருங்காலங்களிலே அரசியல் கட்சிகளை சார்பிலே பிரதித்துவம் கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்போ அல்லது மற்ற பல்வேறு பொறுப்புகளை அரசியல் கட்சிகள் கொடுக்க மறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமானால் சமுதாயம் கூடி சரியான முடிவை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம். நான் ஏன் சொன்னால் இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கிறவர்கள் பல்வேறு பேர் அரசியல் கட்சி இருக்க வரவில்லை. நானும் ஒரு அரசியல் கட்சி இருப்பவன் தான். ஆனால் இந்த சமுதாயத்தை பொருந்தலை விட்டு ஒளிந்து கொண்டு ஒரு ஓரமாக இருந்து கொண்டு நீங்கள் அரசியல் நினைக்க போவது
எந்த கட்சியில் இருங்கள், எங்கும் இருங்கள், எதையும் செய்யுங்கள். ஆனால் நம் சமுதாய மக்களும் காக்கப்பட வேண்டும், நம் சமுதாய மக்கள் கூட்டங்களை கலக்க வேண்டும். இன்னும் இந்த பகுதியிலே, திருமங்கல பகுதியிலே, மதுரை மாவட்டத்திலே எத்தனையோ அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு உள்ளாட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள், அமைச்சராக இருப்பவர்கள். யாரு இந்த பாரத்தை உதவி செஞ்சிருக்காங்க? இந்த மீட்டிங்கு உதவி செஞ்சிருக்காங்க யார்? யார்கிட்ட பணம் இல்லையா? அவர் பாரத கஷ்டப்பட வேண்டுமா? இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எவ்வளவோ பணம் தரக்கூடிய சக்தி படைத்த மனிதர்கள் இருக்கும் போது அவர் கஷ்டப்பட்ட இந்த நிகழ்ச்சியை சொந்த சேவை தானாக நின்று செய்தி கேட்டால் அவர்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. நமது சமுதாயம் இந்த பகுதியிலே இருக்கிறதா இல்லையா என்று புறந்தளிக்கக்கூடிய சொல்லே கூட இந்த நேரத்தில் நம்ம சமுதாயம் இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு தேவையானது வேண்டும், அதோடு மக்களுக்கு தேவையானது வேண்டும். அதே போன்று கடந்த காலங்களிலே ராஜாராம் நாயுடு போன்றவர்கள் இங்கே மந்திரிகளாக, எம்எல்ஏக்களாக, வாழகோரிட்டியார் போன்றவர்கள்லாம் இங்கே எம்எல்ஏக்களாக இருந்த பகுதி இது. அதுக்காக அவர் இந்த மக்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக பணியாற்றி இந்த பகுதி மக்கள் திட்டங்களை கொண்டு வந்து பல்வேறு காரியங்கள் பண்ண விரும்புகிறேன். அதே போன்று மீண்டும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு கட்டங்களிலே, பல்வேறு மட்டங்களிலே நிறைய வசதி படுத்திருக்கலாம். பாரத் போன்ற நிகழ்ச்சி நடத்துவதற்கு பல்வேறு நிலைகளிலே உதவ வேண்டும். நிறுவனம் இருந்தாலும் சரி, வேறு கட்ட உதவியாக இருந்தாலும் சரி, பல்வேறு உதவிகளை செய்வதும் இருந்தால் சிலர் பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவை என்றால், தங்களுக்கு பிரச்சனை என்றால், தங்களுக்கு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் மட்டும்தான் சமுதாயத்தை நாடுகளா தவிர மிட்ட நேரங்களில் சமுதாயத்தை ஏற்று கூட பார்ப்பது கிடையாது. வருங்காலங்களிலே சட்டமன்ற தயாராக, தேர்தல் தயாராக இருக்கிறது. எப்படியும் இன்னும் ஒரு 10 மாதங்களிலே ஒரு வருடத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய சூழல் தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வாக்குகளை கேட்டு வருவார்கள், பலவேறு பொறுப்புகளை வாங்க வருவார்கள். ஆக தெலுங்கு பாதி தேசம் பாதி என்று சொல்வார்கள். தெலுங்கு மக்கள் இல்லாமல் தேசம் இல்லை. தேசத்திலே தெலுங்கு மக்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் பல்வேறு போராட வேண்டும். நம் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் போராட வேண்டும். அதோடு மற்ற சமுதாய மக்களுக்கும் நாம் அரவணைத்தான் செய்கின்றோம். தெலுங்குடைய சிறுபான்மையினர்கள், தெலுங்கு செட்டியார் மக்கள், ரெட்டியார் மக்கள் மற்றும் பல்வேறு சிறுபான்மையினர்கள் அனைவரையுமே இந்த நிகழ்ச்சியை பங்கெடுக்க தன்னுடைய அழைப்புகளை தெரியப்படுத்தி பல கட்டங்களிலே நம்முடைய அமைப்பு வளர வேண்டும், நம்ம நாடு இந்த பகுதி வளர வேண்டும், இந்த பகுதி மக்கள் நல்ல திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை நேற்று ஆர்வமாக கையில் எடுத்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய மூச்சுகளுக்கு, அவருடைய பாரத்துடைய மூச்சுக்கு பல்வேறு மட்டங்களில் உதவி கொடுத்து துணையாக இருந்து பல்வேறு நிலைகளிலே பல்வேறு தேர்தல் நிறைவேற்றப்பட வேண்டும். எவ்வளவு கூட்டம் வந்தது, இங்கே பெரிய அளவு வந்திருக்கிறார்கள், விஷயங்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே வருங்காலங்களிலே நமது சமுதாயம் முன்னேற்றத்திற்கும் இந்த பகுதி முன்னேற்றத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு மற்ற சமுதாய மக்களை நாம் அரவணைத்து இணைந்து செய்கின்றோம். ரெட்டியார் மக்கள், செட்டியார் மக்கள் மற்றும் சிறு மொழி சமுதாயங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட சொல்லி இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி பல்வேறு நேரங்களை போராடுவோம், வெற்றி பெறுவோம், நமது தேவையானதை நாம் பெறுவோம், பயன்பெறுவோம் என்று வாழ்க வளர்க என்றும் வீரவாண்டிய கட்டபொம்மன் புகழ் ஓங்குக என்று சொல்லி மற்றும் நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த அன்பு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.